அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் நேரம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ் தாங்க இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ ஜோதிடம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். சார் நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நான் அட்ரஸ் சொல்லிடுறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 52 கீழ் 66 பாஷா ஸ்ட்ரீட், சூளைமேடு, சென்னை 94. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கிட்டதாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நேரில் போகணும்னு நினைக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்க. ஸோ அவரோட பர்சனல் நம்பரும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9789914277. அடுத்த நம்பர் சொல்கிறேன், 9841594599. லேண்ட்லைன் நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க, 04423740059. இன்னொரு லேண்ட்லைன் நம்பரும் சொல்கிறேன், 04443540959. ஸோ 4 நம்பருமே சொல்லிட்டேன், குறித்து வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்க நிகழ்ச்சி முடிஞ்சக்கப்புறம் பண்ணுங்கள், அப்போ தான் சார் ஃபோன் எடுப்பார். இன்கேஸ் அவரோட வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.astroreddy.com. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன் தெளிவாக. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நிகழ்ச்சிக்கு இப்போ கால் பண்ணுங்கள். இன்கேஸ் காண்டாக்ட் பண்ண முடியலன்னா நான் சொன்ன அட்ரஸ்க்கோ காண்டாக்ட் நம்பருக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி சாரை மீட் பண்ணலாம். ஆல்ரைட், எல்லாமே நம்ம வேலையை பண்ணியாச்சு இல்லையா? இன்றைக்கி ஷோவில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் கிடச்ச உடனே உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம் மட்டும் சொன்னால் போதும். எல்லா விஷயங்களும் நம்ம சாரே சொல்லிடுவார். நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்ல, சார் இன்வைட் பண்ணிடலாம் ஷோக்குள்ள. வணக்கம் சார். குரு பிரம்மா, குருர் விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். வணக்கம் 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 சார். வணக்கம்மா. சரி, நீங்க நான் ஒரு பெரிய இவ்வளவு வணக்கம் சொல்றது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிறைய கேள்விகள் வச்சு. கண்டிப்பா சார். லாஸ்ட் வீக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ட்விஸ்ட்ல நிறுத்திட்டு போயிட்டோம். என்ன எல்லா வாரமும் நீங்க ட்விஸ்ட் கொடுக்குறீங்க. லாஸ்ட் வீக் ட்விஸ்ட் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, வழக்கமா நடக்கிறது எல்லாருமே கோயில் போறவங்க, போயிட்டு அர்ச்சனை பண்றவங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்றாங்க. சில பேர் நம்ம குலம் கோத்திரம் எல்லாத்தையுமே சொல்லி நம்ம பேர்ல பண்றோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? யார் யார் எதை பண்ணணும்? காலையில முதல் கோயிலுக்கு போயிட்டு முதல் அர்ச்சனை பண்ணும்போது சுவாமி பேர்ல தான் பண்ணமே ஒழிய நம்ம பேர்ல பண்ணக்கூடாது. ஓகே. அதே மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டோ சங்கல்பங்களை வச்சுக்கிட்டோ உங்க குடும்பத்தார் பேர்ல பண்ணலாம். ஆனால் சுவாமி பேரில் பண்ணுறது, இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது சர்வேஜனா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றறியேன் பராபரமே, இதையெல்லாம் வந்து சொல்கிறது தான் அந்த அர்ச்சனைகள். முதல்ல அர்ச்சனைன்னு நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். மிக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அவங்க அர்ச்சகர்கள் வந்து சொல்லும்போது 108 முறை சொன்னால் நீங்கள் சொல்கிறதோடு சேர்ந்து அது 109 மாறும். அதனால தான் உங்களுக்கு அர்ச்சனைகள் செய்ய சொல்லும்போது அந்த பலிதங்கள் அதிகமாக இருக்கும். அதை தெய்வத்து மேலே பண்ணுறதுக்கு என்ன காரணம், உங்கள் பேரில் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு நாங்கள் பரிகாரங்கள் சொல்லும்போது அதை நாங்கள் செய்வோம். அதனால தான் வீட்டில் செய்கிற அந்த மந்திரங்களுக்கு அர்த்தங்கள் வேறு, கோயிலில் செய்கிற மந்திரங்களுக்கு அர்த்தம் வேறு. ஓகே சார். ஸோ இன்னும் கூட எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, காலர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க, தயவுசெய்து லைன் கொடுங்கன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலர்கிட்ட பேசுகிறோம். வணக்கம், இது உங்கள் நேரம். திண்டுக்கல் மாவட்டம் கூத்தாம்பட்டியிலிருந்து பேசுகிறேங்க. வணக்கங்க, சொல்லுங்க. பையனுக்காக பார்க்கணுங்க. சரவணகுமார் பேருங்க. கொடுங்க சார், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 21/10/1987. எத்தனை மணிக்கு? காலை 8:10. அப்படிங்களா? இது யாருடைய ஜாதகம்? பையனோட ஜாதகம். இது எங்க இருக்கீங்க இப்போ நீங்க? இப்ப கூத்தாம்பட்டி. வெரி குட். இவருக்கு 2 சமாச்சாரத்துக்காக நீங்க ஃபோன் பண்ணியிருக்கீங்க. இவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, அதனுடைய பலன் மட்டும் வர மாட்டேங்குது சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையும் கை கெட்டினது வாய் கட்ட மாட்டேங்குது சார். இது 2ம் எப்போ சித்திக்கும், இதுக்கு என்ன செய்யலாம், இதுதான் உங்க கேள்வி. கரெக்டா? ஆமாங்க. இதுக்கு அவர் பேர் என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரவணகுமார். சரவணகுமார் பேர் நல்லா இருக்கு சார். நீங்கள் முருகனது பேரில் இவருக்கு வச்சுருக்கீங்க. பங்குனி உத்தரம் இது எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உத்திர நட்சத்திரம் வர்ற நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. இதை நான் பண்ண சொல்கிறதுக்கான உள் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இளநீர் எந்த அளவுக்கு முருகனுக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பன்னீர், இவர் ஜாதகத்துக்கு இந்த 2மே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா
இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் நிறைய பேர் கேட்குறீங்க, அப்போ அடுத்த வாரம் அடுத்த மாதம் நீங்கள் வெளியே போயிடுவீங்களா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சென்னையில் தான் இருப்பேன், தாராளமாக வந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசுவோம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம். ஹலோ, லைன் கிடச்சிருக்கு, பேசுங்க. வணக்கம். அதாவது Hello. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் முழுவதுமே சூரியன் ஒருவனே ஏக ரிஷியாக உங்களுக்கு வலம் வர்றது. ஏக ரிஷியாக வலம் வரும் ஒரே ஒரு கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஒருவனே. ஒருத்தர் வந்துட்டாரு சார். நம்ம என்ன தெரியுங்களா, அவன் ஒருத்த மாத்திரம் சாமியை கும்பிடும்போது மற்றவர்கள் எல்லாம் மறைந்து போவார்கள். அநேகமாக இப்போ வந்திருக்கிறவர் கூட அந்த சூரியன் ரிலேட்டட் ஜாதகமாக இருக்கும், இல்லைன்னா பேராக இருக்கும், வேணா பாருங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இளவரசி மேம். இளவரசிமா, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? பொண்ணுக்காக தான், பொண்ணு பேர் தான் இளவரசிங்க. பேர் என்னம்மா? இளவரசி. கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 25/7/1999 சார். எத்தனை மணிக்கு பிறந்தாங்கம்மா? காலை ஞாயிற்றுக்கிழமை 7:35. காலையில் 7:35ங்களா? ஆமாங்க சார். வெரி குட். இப்போ எங்கே இருக்கீங்கம்மா? நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார். கிருஷ்ணகிரி மாவட்டம். அடேங்கப்பா, இவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் படுத்துமேம்மா. தொழிலும் எதிர்காலமும் எப்படி அமையும், இதுதாம்மா கேள்வி. ஆமாங்க சார். இவங்களுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கேன். அதாவது சளி சம்மந்தமான பிரச்சனை, வயிறு, கால் பிளாடர் பிரச்சனை, அதே மாதிரி அப்டாமின் ப்ராப்ளம், இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவதுமா, இது பொது நிகழ்ச்சி, ஒரு அவுட்லைன் மட்டும்தான் தர முடியும். கண்டிப்பா. அதுவும் ஒரு பெண்ணோட வாழ்க்கை இல்லையா, இது சின்ன சமாச்சாரம். அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டாக்டரை போய் பார்த்தா சரியாக போயிடும். இது பெரிய க்ரானிக் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஆகவே நீங்கள் திரிசங்குன்னு ஒரு சங்கு என்னுடைய ஆஃபீஸில் தரோம்மா. அதில் பானலிங்கம் வச்சு, அந்த பானலிங்கத்தை எதிரில் வேப்ப எண்ணெய் வச்சு தீபம் போடணும். அந்த தீபம் போட்டு வழிபட்டால் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, அது மட்டுமல்ல மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போகும், தூக்கமின்மை போகும், நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூம்மா. அடுத்த காலர். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம். ஹலோ. என்ன ஆச்சு, இன்னைக்கு எல்லாரும் லைன் வந்துட்டு பேச மாட்டாங்க? இல்லை மொத்தமாக வந்து உங்களுக்கு விழுறதுனால ஜாம் ஆகுது. அதனால சொல்லுங்கம்மா. வணக்கம், உங்கள் நேரம். உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு, பேசுங்க. சார் என் பேர் கலைவாணிங்க சார். கலைவாணி, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து பேசுகிறோங்க சார். திருப்பூர்லேருந்து. யாருக்கு பார்க்கணும் கலைவாணி? எங்கள் வீட்டுக்காருக்கு. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு. அதில் ஒரு அன்பு இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு பாசம் இருக்குது பாருங்க. 9/81 சார். எத்தனை மணிக்கு? இரவு 1 மணிக்கு. வெரி குட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. திங்கட்கிழமை இரவு 1 மணிக்கு இல்லையா? ஆமாங்க சார். ஆமாம்மா. சற்றே கோபமானவர், அன்பானவர், பாசமானவர். ஆனால் அவருக்கு வேலையிலையும் வருமானத்திலையும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுலேயும் கடந்த 5 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க சார். என்ன பிரீத்தி, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அவங்க கிட்ட கேட்க மாட்டீங்களா? இல்லை சார், அவங்க ரொம்ப வந்து சைலண்டாக பேசுகிறாங்களா, அவங்க கிட்ட தான் டீல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க போல. அவருடைய என்னம்மா? ஆமாங்க சார், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். 100% கரெக்டாக இருக்குமா? ஏன்னா நான் ஏன் பிரீத்தியை நான் கேட்ட சொல்லனா, பிரீத்திக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரே ஆச்சரியம். இதை எப்படி சார் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு. இது கணக்கு போட்டு சொல்லி மேடம், இந்த இடம் தப்பாகாதுமா. இப்போ இவர் எந்த ஊரில் இருக்காருமா? திருப்பூர்ல இருக்காங்க சார். சூரிய நமஸ்காரம் பண்ணணும்மா. இவருக்கு உடம்புல கொஞ்சம் சில சளி பிரச்சனைகள், மூட்டு வலிகள் இருக்கு. இவருக்கு சளி பிரச்சனைகளுக்கு அந்த சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதே மாதிரி என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்க. மூலிகை பொடியும் மூலிகை திரியும் தரேன். 48 நாள் ஒரு மண்டலம் அதை போட்டிங்கன்னா வீட்டில் முதல்ல மூதேவி வாசம் போய் ஸ்ரீதேவி வாசம் வரும். அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கலைவாணி. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம். ஹலோ, உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு, நீங்க பேசுங்க. உங்கள் நேரம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? சார் நான் நாகூர்ல இருந்து அமுதா பேசுறேன் சார். சொல்லுங்க அமுதா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 31/3/1983 சார். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து காலை நைட்டு 9:45 சார். 9:45. எந்த ஊர்ல இருக்கீங்க, எங்க பிறந்தாங்க? நாகப்பட்டினத்துல பிறந்தது சார். இப்ப நாகூர்ல இருக்கு. நாகூர்ல இருக்கீங்க. இது யாருடைய பிறந்தது? இது யாருடைய ஜாதகமா? என்னோட சார். என்னம்மா உடம்பு பாதிக்குதேம்மா? கரெக்ட்டுங்களா? பாதிக்கும்.
ஹெல்த் பாதிக்கும், வருமானம் பாதிக்கும். ஆனால் ஒரு பெண்ணுங்கிறபோது இது தெளிவாக அவங்களால சொல்ல முடியாது. நிறைய கீரை எடுத்துக்கணும். கீரை, பேரிச்சம்பழம், பால், இரும்பு சத்து பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். பாவம் கஷ்டப்பட்ட பிள்ளை, கௌரவமான பிள்ளை. இன்னொன்று தெரியுங்களா, அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோல், எவ்வளவோ அடிபட்டுது சின்ன வயசில். ஆனால் ஒரே ஒரு அடிப்பட்ட தழும்பு உடம்புல இருக்குது. அந்த அடிப்பட்ட தழும்பு இருந்தால் இந்த அம்மா கேட்க வர்றது என்னென்னா, இந்த அக்டோபரில் இருந்து எனக்கு வருமானங்கள் கூடுமா, மன நிம்மதி வருமா, சந்தோஷம் வருமா, உடல் ஆரோக்கியம் வருமா? இந்த கேள்விலாம் கரெக்டானு கேட்டு பாருங்க. கரெக்டாமா? ஆமாங்க சார். ஆமாங்க மேடம். ஒன்றுமே கவலைப்படாதீங்கம்மா. உங்கள் ஜாதகத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் வலம்புரி சங்கு உங்கள் வீட்டுக்கு தரம்மா. இது சங்கு வழிபாடுங்கிறது மிகப்பெரிய ரகசியம். நான் கீழே போட்டு விற்றாங்க சார், நான் அவங்கக்கிட்ட வாங்கினேன், இவங்ககிட்ட, அதில் அரும்புகள் பார்க்கணும். அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட வலம்புரி சங்கு தரணும்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி குருக்களுக்கு தான் தெரியும். ஆகவே நான் உங்களுக்கு தர்றதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த சங்கில் நீங்கள் பூஜை செய்யலாம். எளிமையான பூஜை செஞ்சிங்கன்னா வீட்டில் முதல்ல லக்ஷ்மி கடாட்சம். ரெண்டாவது, இது லக்ஷ்மி பூஜைன்னு பேர். இதை வச்சா பண வருமானம் வராது, ஆனால் இதை வச்சா மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். ரெண்டாவதுமா, இது பணத்துக்காக கொடுக்கறது இல்லை இந்த வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கு நீங்கள் பூஜை பண்ணுறது உங்கள் குலத்துக்கே வழிகாட்டும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குலத்துக்கே வழிகாட்டும். ஒரு 4 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு பேரம்பேத்தி கூட சொல்லுவான், எங்கள் பாட்டி வாங்கிட்டு வந்தாங்களா, வேந்தர் டிவியில் யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான அந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஆகவே நான் கொடுக்குற பரிகாரம் ஒரு தலைமுறைக்கு கொடுக்கறதே வழிய உங்களுக்கு இல்லை. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்ன தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். Thank you so much sir. Next caller. வணக்கம், உங்கள் நேரம். சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேம். உங்க எங்க பேர் இருந்து சொல்லுங்க. பேசுறீங்க? சார் நான் திண்டிவனத்துல இருந்து பேசுறேன் சார். என் பேர் நித்யா. சொல்லுங்க நித்யா, யாருக்கு பார்க்கணும்? நித்யா, டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 23/10/1990 சார். ஓகே, எத்தனை மணிக்கு பிறந்தீங்கம்மா? அவரு காலையில இருந்தாரு சார் 8 மணிக்கு. வெரி குட். இவர் பேர் என்னம்மா, எங்க இருக்கார், என்ன பண்றார்? பன்னீர்செல்வம். அடேங்கப்பா, கடுமையா உழைக்கிறாருமா, பலன் மட்டும் வர மாட்டேங்குதுமா. ஆமாங்க சார். அட போங்க சார், ராகுங்கிறீங்க, கேதுங்கிறீங்க, சனிங்கிறீங்க, நாங்களும் போகாத கோயில் இல்லை சார். இத்தனைக்கா ஒரு தப்பான ஆள் இல்லை, கடுமையாக உழைக்கிறார் சார். எங்கள் பேரில் ரொம்ப அன்பு வச்சுன்னுக்கிறார், குடும்பத்துக்காக உழைக்கிறார். ஆனால் உழைக்கிறது நிற்க மாட்டேங்குது சார். இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டாம்மா? ஆமாங்க சார். ஆமா. அப்புறம் குழந்தை பாக்கியம் ஒன்றும் இல்லைங்க சார். 4 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆயிட்டு. அதான் எப்போ குழந்தை இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லிடுறேம்மா. இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கன்சீவ் ஆகிடுமா. அதுவும் நீ இந்த நேரம் கேட்குற நேரம் ஒரு சுபமான நேரம். இதில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான ஒரு ஓரை ஓடிக்கிட்டு இருக்குமா, உனக்கு நல்லா அமையும். இன்னும் உனக்கு விளக்கம் வேணும்னா தாராளமாக நீங்கள் 2 பேரும் என்னுடைய ஆஃபீஸ்க்கு கணவன் மனைவி ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. என்னால் முடிஞ்ச உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நான் சொல்கிற பரிகாரம் போய் அந்த கோவில்களில் சில தானங்கள் தர்மங்கள் செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ நித்யா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. அருள் பாண்டிங்க, சேலம் மாவட்டத்துல பேசுறோம். ஐயா, உங்க சேலம் டேட் ஆஃப் பர்த் மாவட்டம் சொல்லுங்க. கரெக்ட். சேலத்துல எங்க அதை சொல்லுங்க. சேலம் மாவட்டம் கரெக்ட். சாதகாப்பட்டிங்க சார். என்னங்க? சாதகாப்பட்டி. சாதகாப்பட்டி. அடேங்கப்பா, சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. 7/5/1996 காலையில 10:55ங்க. 10:55. ஓகே. இது யாருடைய ஜாதகங்க? என்னோட அவரோட தான். வருமானம் தான். ஓஹோ. தென்பொன் பரப்பி தலைவாசல் பக்கத்துல, உங்க ஊருக்கு பக்கத்துல தலைவாசல்னு ஒரு சின்ன ஊர், அதுக்கு பக்கத்துல தென்பொன் பரப்பின்னு இருக்கு. அந்த தென்பொன் பரப்பிக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அற்புதமான பலன். அதுலேயும் அங்கே இருக்கிற காகபுஜண்டர் சித்தர் கோவில், அந்த காகபுஜண்டர் சித்தர் கோவிலில் போயிட்டு நல்லெண்ணெய் அந்த விளக்கில் தானம் பண்ணுங்க. இது மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கும். அதே மாதிரி 2 தேங்காய் வாங்கிக்கோங்க. அந்த காகபுஜண்டரனுடைய ஜீவ சமாதியை 11 முறை சுற்றி வாங்க. அந்த 2 தேங்காவை உடைங்க. உங்களுக்கு என்ன சங்கல்பம் வேணும் அந்த சங்கல்பத்தை மனசு உள்ள நினச்சிக்கிட்டு வாங்க. கரெக்டாக 11 நாளைக்குள்ளே உங்களுக்கு அந்த வேலை முடியும். அது மட்டுமல்ல, 16 பட்டை லிங்கம், அது உலகத்திலேயே மிக அபூர்வமான லிங்கம். அந்த லிங்கம் தென்பொன் பரப்பி அப்படின்னு பேரு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், உங்கள் நேரம்.
ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. நான் சுபா பேசுறேன். சொல்லுங்க திருவனந்தபுரத்துல பேசுறேன். சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/1/94. 94. பிறந்த நேரம் 10:05 காலை. 15. உங்களோட தானா இது? என்னோட. எங்க இருந்து பேசுறாங்க? எங்க இருந்து பேசுறீங்க சுபா? திருவனந்தபுரம். திருவனந்தபுரம். அப்பா, திருவனந்தபுரம் அற்புதமான ஜாதகம்மா. கடுமையாக உழைப்பாங்க, உடம்பு கொஞ்சம் படுத்தும், தொழில் படுத்தும், வருமானம் படுத்தும். திருமண வாழ்க்கை எனக்கு எப்படி நல்லபடியாக அமையுமா? எதிர்காலம் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது? ராகு கேது பெயர்ச்சி, இந்த தமிழ் வருஷ பிறப்பு வரப்போகுதே, அது எப்படி இருக்குது? இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? அம்மா, உங்கள் ஜாதகத்தில் ஒரு அபூர்வமான காம்பினேஷன் என்ன தெரியுங்களா? 4 ராஜ கிரகங்கள் ஒரே வீட்டில், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன். இந்த 4 கிரகங்கள் அதுவும் இருக்கிற வீடு எங்க தெரியுங்களா? தனுஷோட வீடு. புள்ளி போட்டா கோலம் போடுவாப்புல. ஆனா உடம்பு தான் படுத்துது. பாவம், கை கெட்டினது வாய் கெட்டல. எவ்வளவு சாமர்த்தியம் இருந்தோம், இந்த பாருங்களேன், இப்படிதான் கை கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னம்மா, கரெக்டா? இந்த கை கட்ட அவுக்கணும். இதுக்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? நான் மூலிகை பொடி, மூலிகை திரி தரேன். 48 நாள் ஒரு மண்டலம் முதல்ல வீட்டில் தீபம் போடுங்க. நல்ல வாழ்க்கை, சுபமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Thank you for calling. Next caller. வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, வணக்கம். தாம்பரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, யாருக்காக அழைச்சிருக்கீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 27/12/1992. 92. பிறந்த நேரம் 10:30 காலையிலயா? ஈவினிங். இது யார் ஜாதகமா? என்னோட ஜாதகம். வெரி குட், சூப்பர் ஜாதகம். எவ்வளோ கரெக்டாக சொன்னாங்க பார்த்தீங்களா? நடுவில் ஒரு பிரேக்கே இல்லை பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அனுபவம். கடந்த 9 வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காப்புல. வேலைக்கு போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, உடம்பு வேற படுத்திக்கிட்டு இருக்கு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே மாடம்பாக்கம்னு ஒரு கோவில் இருக்கு, சிவன் கோவில். அதுலேயும் அந்த கோவிலோட அதிசயம் தெரியுமாம்மா? தெரியாதுங்களே. புதன் ஸ்தலம். இது பாருங்க, இந்த டிவி பாருங்க, இந்த கட்டவரல் இருக்கு இல்லைங்களா? இந்த கட்டவரலுக்கு அளவுக்கு தான் அங்கே லிங்கம் இருக்கும். அதுலேயும் இந்த லிங்கம் என்ன கலரில் இருக்குன்னா, செவந்த பழம் மாதிரி இருக்கும். புதன்கிழமையில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும். பால் அபிஷேகம் பண்ணுங்கம்மா. முதல்ல இதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என் ஆஃபீஸில் வந்து பாருங்கள். நான் ஒரு வலம்புரி சங்கு தரேன். அதை எடுத்துக்கிட்டு போய் அடுத்த ஒரு 3 புதன்கிழமை பால் அபிஷேகம் வலம்புரி சங்குனால பண்ணுங்க. வேலை, உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, மன நிம்மதி, சகல ஐஸ்வர்யமும் வரும். உங்கள் ஜாதகத்தில் பெருமாளோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். அந்த பால் ஒரு சொட்டு வாங்கி சாப்பிடுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் காலிங். ஸோ நேர்லேயே நீங்கள் வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா? இன்கேஸ் சார் வந்து நேரில் பார்க்கணும், நான் வந்து பர்சனலாக பேசணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 52/66 பாஷா ஸ்ட்ரீட், சூளைமேடு, சென்னை 94. அதாவது நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகில். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்கார். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் போய் பாருங்கள். சார், காலர் சார், போயிடலாமா? இந்த ஏக ரிஷின்னு சொன்னேன் தெரியுங்களாம்மா? சூரியன் ஏக ரிஷியாக வருகிறான். இந்த ஏக ரிஷியாக வந்து இறைவனை வந்து வழிபடும் போது மற்ற கிரகங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அதனால தான் அவனுடைய கிரணங்களால் அவன் ஏக மகரிஷி, ஏக ரிஷி. அவன் வழிபடும் போது வேற யாரும் இருக்கக்கூடாது. ஆகவே மற்ற கிரகங்களால் அது மறைஞ்சு போயிடுது. அதனால தான் பூமியில் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே இது வந்து சூரியன், சந்திரன். டாமினன்ட் பண்ணுவார் நல்லா. ஓகே சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் நேரம். சொல்லுங்க சார். டிவி வால்யூம் அப்படியே கம்மி பண்ணுங்க சார். அடுத்த காலர் போலாம், தப்பு இல்ல. வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் பழனியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 20/6/67 சார். ஓகே, எத்தனை மணிக்குமா? சார். என்னமா நைட்டு 12 சார். அதுதான் 12னா என்ன கிழமை அன்னைக்கு? அன்னைக்கு சரியா தெரியல. செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா? சரியா தெரியல. இது யாருடைய ஜாதகமா? சார், இது யாருடைய ஜாதகம்? என்னோடது சார். மோ மகேஸ்வரி பேர். ஓகேம்மா, உடல் ஆரோக்கியமும் வீட்டில் பணப்பிரச்சனையும் மன நிம்மதியின்மையும் இருக்கும். இதுக்கு ஒன்றே ஒன்று தாம்மா. உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் அந்த பழனிலேயே ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னா, அவல் இருக்கு இல்லைங்களா, நாட்டு அவல். அந்த நாட்டு அவலில் பாலில் நல்லா ஊற வச்சு கோவிலில் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி அந்த நாட்டு அவல் தானம் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு வருமானமும்
உடல் ஆரோக்கியமும் அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ உமா அவர்களே கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர், வணக்கம் உங்கள் நேரம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. எங்க பையனுக்காக தான் கேட்கணும். அவர் பேர் சொல்லுங்க. பையன் பேர் பிரகாஷ். பிரகாஷ். பையன் பேர் பிரகாஷ்ங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 9/12/90. பிறந்த நேரம். பிறந்த நேரம் வந்து நைட்டு 9:35ங்க. ஓகேம்மா. எங்க இருக்கீங்க? எங்க பிறந்தாரு? நாங்க சென்னையில இருக்கோம். பிறந்தது வந்து வேலூர் மாவட்டம். வேலூர். இப்போ நீங்க எங்கம்மா இருக்கீங்க? சென்னை. சென்னையில எங்க? சென்னையில இருக்கோங்க. இவரது ஜாதகம் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி இல்லைங்களா? 1ஆம் பாதம், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் வருதுங்க. ஆமாம்மா. ஆனா வாக்கிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பாதம் வரும். திருக்கணிதம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் பாதம் வரும். திருமண வாழ்க்கை பாதிக்கும். செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையாங்கிறது மிகப்பெரிய பட்டிமன்றமாக இருக்கும் இவங்களுக்கு. இவங்க ஜாதகத்தில் இவங்களுக்கு நிச்சயமாக செவ்வாய் தோஷம் இருக்குது. திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக போகணும். அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கும். 2 வருஷம் போனால் நல்லபடியாக வாழ்க்கை அமையும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் இருக்கேன், வந்து பாருங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். காலையில் 9லேருந்து 1 மணி வரைக்கும், சாயங்காலம் 4லேருந்து 7 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸ் டைம். நான் அதை ஏன் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1 to 3 கொஞ்சம் வயசாகிடுச்சு இல்லைங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆகவே மார்னிங் 9 to 1, ஈவினிங் 4 to 7. வெளியூரில் இருந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறவங்க, அதே மாதிரி உள்ளூரில் இருந்து வர்றவங்க இந்த டைமை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு தாராளமாக வரலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த காலர், வணக்கம் உங்கள் நேரம். ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அமல்ராஜ். அமல்ராஜ், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4/4/99. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வில்லியனூர்ல இருந்து பேசுறோம். வெரி குட். எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? சனிக்கிழமை 12:40 நைட்டு 12:40. வெரி குட். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க, சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இது யார் ஜாதகமா? என் பிள்ளையோட ஜாதகம். படிக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு தாய் போராடுறீங்களோ அந்த அளவுக்கு இவர் படிப்பார். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, அம்மா எனக்கு தோசை சுட்டு கூட நான் சாப்பிட்றேன்னுவார். இந்த அம்மா பாவம் போய் தோசைலாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கும், சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி நீச்சமாயிடுது. அவனுடைய ஜாதகத்தில் புத்திசாலியானவன், அன்பானவன். ஆனால் அந்த உடம்பு வந்து ஒரு ½ டேயில் டயர்ட் ஆகிடுது. இரும்பு சத்து இல்லை. அதனால் இவனை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட இரும்பு சத்து மாத்திரைகள், கீரை, பேரிச்சம்பழம், பால் நிறைய வாங்கி கொடுங்க. மனசு வச்சா நல்லா படிப்பான். இதுதான் இவனது ஜாதகத்தில். உடம்பு மாத்திரம் பாதிக்கும். ஒரு முறை என்னுடைய ஆஃபீஸ்க்கு இவனை கூட்டிகிட்டு வாங்க. வருவானாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க. நான் சங்கு தண்ணி இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு முகத்தில் தெளிப்பேன். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் இதை தெளிப்பேன். காலையில் வாங்க, நான் முகத்தில் தண்ணி தெளிக்கிறேன். நல்லா படிப்பான், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் காலர், வணக்கம் உங்கள் நேரம். வணக்கம் சார். அப்படியே டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. என் பேர் கிருஷ்ணா. சொல்லுங்க கிருஷ்ணா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 9/5/1999. 99. ஓகே. பிறந்த நேரம்? காலையில 3 மணி. காலையில் 3 மணி. எந்த ஊரில் பிறந்தீங்க? கொடைரோடு. இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ வாடிப்பட்டியில் இருக்கேன். என்னம்மா? வாடிப்பட்டிங்க சார். வாடிப்பட்டி. ஓகே. ரொம்ப டீசெண்டான ஆளாச்சா, கௌரவமான மனுஷன். கடுமையாக உழைப்பார், நல்ல மனுஷன். ஆனால் தாயோ தகப்பனோ பிரயோஜனம் இல்லை. 2 கை 2 கால் தான். கஷ்டப்பட்ட மனுஷன் சார். இப்போது உங்களுக்கு நான் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லித்தரேன் சார். மூங்கிலணை காமாட்சின்னு உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, தெரியும்ல? தேனி போகிற வழியில். தேனி போகிற வழியில் இருக்குது, தெரியுங்களா? அது தெரியல சார். நான் சொன்னதா சொல்லி நீங்கள் கேளுங்க. அந்த கோயில் என்ன தெரியுங்களாமா அதிசயம்? எப்பவுமே கருவறை மூடி இருக்கும். கருவறை திறக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் அந்த கருவறை திறந்து யாரும் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லை, இதில் எடுத்துகிட்டு போய் ஜோதி ரூபமாகத்தான் நம்ம அந்த இறைவனை வழிபடுகிறோம். ஆகவே இந்த நெய்யை வந்து அதில் ஊற்றணும். அந்த நெய் எடுத்துகிட்டு போய் இவங்க தீபம் பண்ணோம். இன்னொரு அதிசயம் தெரியுங்களா, இந்த கோவிலில் பானை நிறைய நெய் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த நெய் வந்து கெட்டு போகாது, ஒரு ஈ கூட அந்த நெய் முக்காது. அவ்வளவு அதிசயம் நிறைந்த அந்த கோவில். இவர் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால்
அற்புதமான பலன் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஓகே, வேற என்னங்க? வேற ஏதாவது இருக்குங்களா கிருஷ்ணா? இல்ல. ஹலோ, ஓகே அடுத்தது. சார், நெக்ஸ்ட் காலர். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, பேசுங்க பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. என் பேர் ரம்யா பேசுறேன். சொல்லுங்க ரம்யா. சொல்லுங்க ரம்யா. காரைக்குடில இருந்து பேசுறோம். கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 21/5/2000. வெரி குட். எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? காலைல 10 மணிக்கு. காலையில 10 மணிக்கு. ஓகே, இது யாருடைய ஜாதகம்? என்னோட ஜாதகம். சரி, வேற என்னங்க? நான் நேரம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்றாரு. ஆகவே அடுத்த வாரம் பேசுவோம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.